தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவைநாண்டும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலொன்றை துங்க கடுமுகத்து தூமனையில் நீ எனக்கு சங்கமாய் ஐந்து காலத்தினை அரை முகத்தினை இன்று மின்மை போலும் வீச்சினை நன்றி மகத்தினை நாள கொழுந்தினை புங்கில் வைத்தடி பொட்டிக்கினேன் சரசரி சோகம் சரசரி நமசூத்யா வரைய காமோகிரி வித்தாரம்பா கரிசாமி சித்தே கர்மேசிக கல்யாண மந்திர பாலவாடி கலவாடி Super, very good. Put your hands together to give a big clap. Guru Brahma, Lakshmi, Guru Vishnu, Guru Deva, Maheshwara, Guru Sasa, Brahma, Lakshmi, Guru Vishnu. திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதமுன் பணியைப் போல நன்னிய நின்னும் இங்கு நசிதின்ற வேண்டும் அம்மா என்ற அன்னையை இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு இந்த அழகிய மாலை பொழுதில் எங்கள் யூனிகிட்ஸ் பிரீமியம் பிளே அண்ட் ப்ரீ ஸ்கூல் ஆனுவல் டேவுக்கு 2வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய வணக்கத்தையும் வருக வருக என்ற எங்கள் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பிப்பதற்காக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் குமாரபாளையம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வரவேற்பையும் யூனிகிட்ஸ் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவனின் திருக்குறளை நீங்கள் அனைவருமே படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுடைய குழந்தைகளை எங்களோட ப்ரே ஸ்கூலில் அவங்களுடைய கல்வியை ஆரம்பிப்பதற்கான முதல் படியாக இருக்கக்கூடிய இந்த ப்ரீ ஸ்கூலில் ஜாயின் பண்ண வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தான் முதல்ல தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய உங்கள் குழந்தையை உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப மிகச்சிறந்த குழந்தைகளாக நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த விழா பார்த்தீங்கன்னா ஆண்டு விழாவோடு சேர்ந்து நம் மழலை செல்வங்களுடைய திறன் வெளிப்பாட்டு விழா தான். இந்த விழாவை நீங்கள் முதல்ல உங்களுக்கு தான் வரவேற்பு, நன்றி, வணக்கம் எல்லாமே தெரிவிக்கணும். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என்ற விழாவிற்கு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Who have gathered here. I am Deepa, Administrative Coordinator of UniKids. It's my immense pleasure to give a short glimpse about our annual report of UniKids. We all know that we have gathered to here celebrate the annual day of UniKids named Punnagai Pookal 2025. Now, let's move to the annual report. The UniKids Kindergarten is a community-based preschool. The UniKids Play School was established on 24th October 2023. Since that time, it has been expanded to provide early childhood education for children aged 50 months to 6 years. We inaugurated our school on 1st November 2023 with 6 staff, 20 students and well AC equipped classrooms for better learning. We also before and after section care. We happily announced that 46 students had successfully joined our school in this year. We are here to promote the good education to the children per day who attend in an intimate, stimulating setting with qualified, dedicated staff. The school delivers the program based on Montessori curriculum.
The Montessori program includes the learning outcomes of the early years learning framework, the national quality standards, education and care services. The 2025 annual report provides information about the programs and performance of UniKids preschool. It has been written accountability, purpose and is part of our process of self-evaluation, reporting and planning for both and present future needs of the school. And the short period after inauguration, we have conducted many programs. Here I am highlighting a few. On June 12th, we opened our school. On July 1st, we celebrated Doctor's Day in our school. On July 15th, we celebrated Kamarajar birthday. On August 23rd, we celebrated Krishna Jayanti. On November 14th, we celebrated Children's Day. On December 20th, we celebrated Christmas. On Jan 25, taken our kids to trip from Sangigiri RS to Erode Junction. Kids are very enthusiastic and very happy while traveling in a train. On March 1st, we celebrated National Science Day. So, here I conclude the report of this academic year. Thank you all. Chief guest of the day, my dear Madheswaran of Sub-Inspector of Police, Kumar Balayam, and my dear friend Srinivasan, Secretary of the Trust, Sudha, Treasurer of the Trust, Shakti, and my dear parents, my dear well-wishers, உறவினர்கள், உற்றார்கள், எனது ரோட்டரி மெம்பர்கள், முக்கியமாக சொல்லணும்னா சேலத்தில் வந்திருக்கக்கூடிய மணியண்ணன் உள்ளிட்ட உறவினர்கள் அனைவருக்கும் மற்றும் எங்களது ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் யுனிவர்சல் பள்ளி எடப்பாடியினுடைய ஆசிரியர் குழுமம் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் இனிய மாலை வணக்கங்கள். குட் ஈவினிங். ஹலோ, உங்களுக்கு தான் குட் ஈவினிங். தேங்க்யூ. ஏன்னா நாம எந்துவா இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க எந்துவா இருக்கும். ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் செல்ஃப், இல்லைங்களா? ஸோ வாட் எவர் வி டூ டு த பெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி ஆஸ் வெல் அஸ் டு பெஸ்ட் ஆஃப் அவர் கிட்ஸ். நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய சந்ததியை வளர்ப்பதற்கும் நம்மளுடைய சந்ததி சிறப்பான ஒரு சந்ததியாக வரணும்னா இந்த மழலை குழந்தைகளில் என்ன அடித்தளம் என்றமோ அதுதான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போகும். இன்று அமையக்கூடிய இந்த சூழலில் அவங்க குழந்தை என்ன மாதிரி கற்றுக்கிறான். ஏன்னா போன வருஷம் நான் பேசக்குள்ள சொன்னேன். ஸோ வி ஹேட் சோ மெனி ஆம்பிஷன்ஸ். அதில் பெருசாக போக முடியலனாலும் சின்னதாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த மலை செல்வத்தை கையில் எடுத்தோம். ஸோ அதில் எங்களை நம்பி ஸ்ரீனி சொன்ன மாதிரி எங்களை நம்பி ஒரு 20 குழந்தைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு 46 குழந்தைகள் ஏறக்குறைய 12 to 16 மாசத்துல 46 குழந்தைகளை கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த குழந்தைகளை சிறந்த ஒரு மேம்பட்ட நிலைக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ உறுதியாக ஒரு குழந்தையினுடைய பேஸ்மெண்ட் எப்படி வீட்டுக்கு பேஸ்மெண்ட் முக்கியமோ அதுபோல குழந்தைகளுடைய அடுத்து வர்ற குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க வந்தோன்னே சார் என் குழந்தை எழுத மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. இல்லைங்க, பேஸ் அவன் முதல்ல பழகணும், நாக்கு பழகணும், அதுக்கு கரெக்டான பிராக்டிஸை கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவனுக்கு எழுதுறதுக்கு உண்டான லெட்டர்ஸ் என்னங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அவனுடைய கை எழுத்து கரெக்டாக கொண்டு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு ப்ரீ கேஜிலையோ அல்லது கேஜி 1லையோ அப்படிங்கிறது கேஜி 1 ஜூனியர் கேஜி அண்ட் சீனியர் கேஜி போகக்குள்ள நீங்க எழுதலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ப்ரீ கேஜிலையோ அல்லது பிளே கிட்ஸோ நீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்காது. ஸோ அங்கதான் நம்ம அடித்தளம் இடுறோம். அந்த அடித்தளம் தான் அவன் ஜூனியர் கேஜி போகக்கூடியும் சீனியர் கேஜி போகக்கூடியும் ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரக்கூடிய இதாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் வளரக்கூடிய மழலை குழந்தைகளை என்கேஜ் பண்றதே சிரமமா இருக்கும். நீங்க எத்தனை பேரண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொண்டு விட்டோன்னே ஃபர்ஸ்ட் 10 நாள் அவங்க அப்பா அழுவாத அழுகு கிடையாது, செய்யாத சேட்டை கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு விடுறதுக்கு முன்னாடி அவன் ஸ்கூலுக்கு போகணும்னு கேட்கற ரேஞ்சில் தான் நம்ம அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில அந்த நம்பிக்கை வச்சு அனுப்பிச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு முதற்கண் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல குழந்தைகளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாங்க பார்த்து அந்த பேசிக் அந்த அதாவது பருப்பு வகைகள் தான் முதல்ல மேக்சிமம் கொடுத்துட்டு இருப்போம். அது போக முட்டைகள் கொடுத்தோம். ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் என்னன்னா இங்க சாப்பிட்றதுனால தான் குழந்தை கெட்டு போயிடறானோ அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் வரக்குள்ள தான் சரி வி டிசைடட் தட் நெக்ஸ்ட் இயர்ல நம்ம ஸ்நாக்ஸ்ங்கிறத கட் பண்ணிடுவோம். அவங்கவுங்க பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கொடுத்து விட்டு அவங்களுக்கு வேணுங்கிறது கரெக்டாக எல்லா குழந்தைங்களும் உட்கார வச்சு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணக்குள்ள அந்த
அந்த குரூப், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் ஒருத்தருக்கு கொடுத்து பழகிறதும் வந்து அங்கதான் வரும். ஏன்னா பல பேர் பார்க்குறோம், வீட்லயே 2 குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சின்னவங்க பெரியவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கலந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கணும்னா தான் அவன் நாளைக்கு பெரிய ஆளாகி சொசைட்டிக்கு வந்து என்ன பண்ணணும், நம்மளை தாண்டி, நம்மளை குடும்பத்தை தாண்டி, நம்ம சொந்த பந்தங்களை தாண்டி இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அடித்தளம் வந்து இங்கிருந்தா வரும். ஸோ அப்போ அந்த பேசிக் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல பல விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து வளர்ந்து வந்த ஜென்ரேஷன் 15 வயசுல 18 வயசுல இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பேசுறது வந்து வாங்க போங்கிறது வராது. அது நம்ம கொங்கு தமிழ் சைடில் வந்து அந்த வாங்க போங்கிறதே வராது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேசுறதே வந்து வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அது பல பேரண்ட்ஸ் எங்கடி சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த மாதிரி தான் ஒரு குழந்தைகளை வந்து நம்ம வளர்த்துட்டு வர்றோம். ஸோ நீங்களும் குடும்பத்தில் நான் கேட்டுக்கிறதெல்லாம் நீங்களும் வீட்டில் வந்து அவங்க கிட்ட வந்து வாங்க போங்கன்னே பேசுங்க. அதே போல லிசன் பண்ணுங்க. ஐயோ இவன் கேள்வி மேல கேள்வி கேட்கறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை மட்டும் கையில் கொடுத்துறாதீங்க, டிவி விட்டுறாதீங்க. அவனுக்கு வந்து கேட்கிற கேள்விக்கு பொறுமையா இப்பவே லிசன் பண்ணீங்கன்னா தான் அவன் வந்து மேலும் மேலும் கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கேள்விகளை கேட்கத்தான் அவனுடைய மைண்ட் செட் வந்து விரிவாகும். இது எதுக்கு எப்படி பழம் வந்து கீழே விழுந்துச்சுன்னு ஐன்ஸ்டைன் கேள்வி கேட்டாரு மேல இருந்து. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகளும் ஒரு ஐன்ஸ்டைன் ஆகலாம். அதற்கு அவன் வந்து கேள்வியக்கூடிய தாக்கத்தை வந்து உருவாக்க வேண்டும். அது பெற்றோர்கள் நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைவரும் எங்களை நம்பி உங்கள் குழந்தைகள் கொடுத்துக்கிறீர்கள். அவங்க ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு ஒரு குழந்தை தான், எங்களுக்கு அத்தனை பேரும் குழந்தைகள் தான். எங்கள் ஃபேமிலியில் உங்கள் காலையில் வந்து 9 மணிக்கு 9:30 மணிக்கு உள்ளே வந்தாங்கன்னா சாயந்தரம் 2 மணிக்கு போகிற வரைக்கும் வந்து அவங்களை வந்து சீரும் சிறப்புமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அங்கொன்று நீங்கள் ஒன்று வந்து இருந்திருக்கலாம். அதை எல்லாமே நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கேட்கக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டு அதை எல்லாமே களைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னும் மேம்பட்ட திறனை இன்னும் மேம்பட்ட அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் உறுதிமொழி இருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் மீட்டிங், அதாவது எனக்கு ரோட்டரி மீட்டிங்கே வருது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் வந்து ஒரே ஒரு டைம் தான் நம்ம ட்ரெயினில் வந்து சங்ககிரி RSL இருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது. அதுவும் வந்து ப்ளே குரூப் வந்து பண்ண முடியல. ஆனால் வரக்கூடிய ஆண்டில் வந்து 3 ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து குழந்தைங்களை வந்து கூட்டத்தோட பழக விடணும். அப்படின்னு என்ன பண்ணணும், மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஒரு சந்தைப்பேட்டை கூட்டிகிட்டு போகணும், வேற வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கசாமுசன் பேசுகிற இடத்துல விட்டாதான் அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத வந்து அவங்க கவனிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணணும், அவனும் பேசணும் அப்படிங்கிற ஆசை வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தை நம்ம ஸ்கூலில் ஏறக்குறைய 6-7 குழந்தைகள் பேசவே முடியாத லெவலுக்கு வந்தவங்க இன்னைக்கு வந்து சிறப்பாக பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் டீச்சர்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். அதே போல அந்த குழந்தைங்களோட கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. போன வருஷம் இதே மேடையில் ஆட முடியாத குழந்தை இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு பாட்டை பாடிட்டு போயிருக்காங்க, ஸ்லோகம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பழக்க வழக்கங்கள் தான், அந்த பழக்க வழக்கங்கள் வந்து நாம கொடுக்கறதுல இருக்கு. ஸோ அதனால எங்களோடு சேர்ந்து நீங்களும் வந்து குழந்தைகளை ஊக்குவீங்கள். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஜென்ரேஷன், நம்ம பேரை வந்து காப்பாற்ற போறவங்க அவங்க தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களை ஊக்குவியுங்கள். அடுத்த ஆண்டு அதே போல எங்களுடைய பள்ளியினுடைய எந்த இதுனாலும் சரி எங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. அதை நிவர்த்தி பண்றதுக்கு வந்து நாங்கள் ஆல்வேஸ் லிசன் பண்றதுக்கும் ஆல்வேஸ் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து மிக மிக ஏன்னா ஒரு புது ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அதில் வந்து குழந்தைகள் வந்து கொண்டு விடுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எங்கள் மேலே வச்சிருக்கிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு எல்லளவும் குறைவில்லாமல் அடுத்த ஆண்டு வரும் ஆண்டுகளில் சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுப்போம். இந்த குழந்தைகளை வந்து நீங்கள் அடுத்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அடுத்த ஸ்கூலுக்கு போகக்குள்ள இவன் எங்கே படித்தான்னு அந்த ஸ்டாஃப்ஸ் கேட்கணும். அதுதான் எங்களுக்கு பெருமை. எங்கே வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத கேட்கணும், அதுதான் எங்களுக்கு பெருமை. ஸோ அதை வந்து அதுக்கு உண்டான வேலைகளை எங்கள் ஆசிரியர் குழுவும் சரி நாங்களும் சரி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் 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 சொல்கிறோம். நமது பள்ளியில் நமது ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஒரு ஃபுல் காம்பேக்டாக ஃபுல் எஜுகேட்டடாக ஃபுல் என்விரான்மெண்ட் ஃப்ரீ என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டியோட அதுவும் வந்து இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து ஏசியோட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு இன்னும் தேவை என்றால் தயவு செய்து சொல்லுங்கள், அதை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை தெரிவித்து இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகை வந்திருக்கக்கூடிய மாதேஸ்வரன் சார், ஏன்னா இன்ஸ்பெக்டர் வந்து அர்ஜென்ட் மீட்டிங் போனதுனால எஸ்ஐ வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பாளையம் to give a speech. We welcome you, sir. ஏற்பாடு செய்த நமது யூனிக் கிட்ஸ் கரஸ்பாண்டன்ட் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள், இங்கே வந்திருக்கும் பெற்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வந்து நமது காவல் ஆய்வாளர்கள் வந்து வர வேண்டியிருந்தது. திடீரென்று சூழ்நிலை வர முடியாதனால
நான் வந்து அட்டன் செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு குழந்தைகளுக்கு வந்து நாம் சொல்லித்தர வந்து மாதா பிதா குரு தெய்வம். ஒரு குழந்தை வந்து நல்ல முறையில் வந்து உருவாகிறதுக்கு காரணம் அம்மா. அந்த அம்மா வளர்ப்பு தான் கடைசி வரைக்கும் நிற்கும். இடையில் வந்து அப்பாவுடைய நல்வொழுக்கம், அதை ஒழுங்குபடுத்துறது ஆசிரியர் பெருமக்கள். சில குடும்பத்தில் வந்து குழந்தைகள் முன்னாடியே அம்மா அப்பா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பிஞ்சு உள்ளத்தில் வந்து அப்பயே வந்து ஒரு நஞ்சு வந்து பழக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அது தவறு. நீங்கள் வந்து நடந்துக்கிறது தான் குழந்தை உள்ளத்தில் வந்து அப்போ வந்து சரியானபடி வந்து நாம் என்ன செய்கிறோம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க முன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் வந்து பதியும். அந்த வயசில் வந்து ஒழுங்கீனமாக சண்டை போட்டுக்கிறது, பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறது, அதெல்லாம் வந்து குழந்தையோட எதிர்காலத்தை வந்து பாதிக்கும். அது இனிமேல் இந்த மாதிரி பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அதை மாற்றிக்கணும். ஏன்னா வந்து குழந்தைகள் மேலே எத்தனையோ குடும்பத்தில் வந்து புருஷன் முன்னாடி வந்து வாங்க போங்கன்னு கூட பேசிக்கிறாங்க. குழந்தைகிட்ட வந்து முன்னாடி வந்து சண்டை போடாமல் எப்படி வந்து பேசுறன்னு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து அது பின்னாடி அந்த குழந்தை வந்து நல்ல ஒழுக்கத்தை கூடாது. அதே மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து குழந்தை வந்து படிக்க சொல்லி அடிக்கிறது பிடிக்கிறது இது மிரட்டுறதுலாம் சொல்லக்கூடாது. அதாவது வந்து எப்படின்னா அவங்களுக்கு அன்பாக வந்து சொல்லிக் கொடுக்கும். அன்பாக வராங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டர், இவர் மாதிரி ஆகணுமா, நீ இப்படி நல்லா படித்தா தான் வரணும், அந்த மாதிரி சொல்லி தான் வந்து அவங்கள வந்து கொண்டு போடுத்த முடியாது. அடித்தோ அவங்கள மிரட்டியோ சில இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது முடியாத காரியம். குழந்தைகளும் குழந்தையோட வழியில் தான் நாம் சென்று அவங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தை வந்து கற்பித்து நாம் வந்து அவங்க நல்வழிப்படுத்த முடியும். நிறையா ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனுக்கெல்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அம்மா அப்பா வந்து இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. குழந்தை அன்றைக்கி வந்து ஒரு 7 வயசு குழந்தை வந்து சொல்லுது, ரொம்ப வல்கராக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தை வந்து அவ்வளோ மனசு வந்து பாதிச்சிருக்குன்னா அவங்க வந்து நடந்துக்கிற முறை வந்து எப்படி அது மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் பின்னாடி அறுவடையாக வரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் வந்து நம்ம குழந்தைக்காக வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்ம குழந்தைகள் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து அவர்கள் நல்வாழ்வுக்காக நாம் உழைக்கிறோம், அவர்களுக்கு நல்வாழ்வுக்காக நாம் பாடுபடணும் என்ற மனதில் கருத்தில் வைத்துக்கொண்டு நல்ல செயல்களை வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடிய அவர்கள் முன்னாடி சண்டை போடுவது, மற்றபடி நல்ல பேச்சு வழக்கத்தை விட்டுட்டு தவறான பேச்சுகள் பேசுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.